கல்கியை நான் ரொம்ப விரும்பி படித்தது அருள்வாக்குக்காக. வார வாரம் அந்த பெரியவாளோட அருள்வாக்கு அது எங்கேருந்து தான் பிடிப்பாலோ தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுவும் கரெக்டாக அப்போ பரீட்சையெல்லாம் வரப்போது கொஞ்சம் தெய்வ பக்தி அதெல்லாம் பற்றி வரும். அப்புறம் சில சமயம் தீபாவளி போது அதில் உள்ள கதைகள் அருள்வாக்கில் தான் நான் கல்கி படிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே அருள்வாக்கு முதல்ல போய் தேடி படிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இது மாதிரி அப்புறம் சில ஸ்மால் ஸ்டோரிஸ். எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு பேரலல் எப்போதுமே மைத்ரீம் பஜதக்கும் அதுக்கும் ஒரு பேரலல் இருக்கா மாதிரி எப்போதுமே ஃபீல் இருக்கும். யுத்தம் தெஜத ஸ்பர்தாம் தெஜத தெஜத பரேஸ்வ கிரமமா கிரமணம். இந்த பொன்னியின் செல்வன்ல இந்த ரைவல்ரி அதனால வர ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறதே ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு சிட்டினா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் 3-4 சாப்டர்ஸ்ல பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு நாடு இருக்காதா, இந்த மாதிரி இருக்காதா, இப்ப இருக்கு பாரு டிராஃபிக்கும் இதுவும் அப்படின்னு தோணும் நமக்கே. அந்த அளவு ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்போசிஷன். அதுக்கப்புறம் இந்த வார் இந்த ஒரே சண்டைகள் வர்றதே எப்படி அது சின்ன பின்னமா போறது அதையும் டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ த மிசரிஸ் ஆஃப் வார் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா. அதுலேருந்து எனக்கு எப்போதுமே மைத்ரீம் பஜத பேரலல் இருக்கும் கல்கி ஸ்டோரிஸ் படிக்கிறதே. அது மாதிரியா ஒரு அவர் சொன்னது ரொம்ப ஆப்ட். நாட்டு நலம் நாட்டு நலம் நாட்டு நலம். எனக்கு எப்போதுமே அந்த கண்ணதாசன் பாடு நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, இது ரொம்ப நம்ம பசங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. குறிப்பா இப்ப இருக்கிற மாணவ சமுதாயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. எஸ்பெஷலி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் முழுசா ஒரு மெக்காலே சிஸ்டமா போய் என்னைக்கு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் காட் ரீப்ளேஸ் பை பாபா பிளாக் ஷிப் அவியோனி உல் அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்கு வர வேண்டியிருக்கு இன்னைக்கு. ஏன்னா இண்டிஜினஸ் நாலேஜ் சிஸ்டம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், IKS இதெல்லாம் பற்றி நம்ம பேசி இப்போ எப்படி நிலைமை இருக்குன்னா ஊருக்கு ஒரு குழந்தையாச்சுன்னு போய் இதுதான் மாடு பார்த்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மள ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நிச்சயமா பொன்னியின் செல்வன் PS1 PS2 அழகா அதுக்கு அப்ரிவேஷன் அழகா வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு நம்ம நாட்டை பத்தி நம்ம நாட்டோட கல்ச்சரை பத்தி ஒரு ஹிஸ்டரியை பத்தி கொண்டு வர ஒரு இது மாதிரி பல கல்கி சாரோட நாவல்ஸ் பலது முன்னாடி சினிமா வந்திருக்கு. இன்னமும் சில நிறைய இந்த நியூ AI டெக்னிக்ஸ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டியோட இன்னும் பல நாவல்ஸ் நல்ல சினிமாவா வரணும். ஒரு இந்த காலத்து இந்த சமுதாயத்து மாணவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இன்னைக்கு நமக்கு தேவை பேட்ரியாட்டிசம். நம்ம மோஸ்ட் யூத் இந்த மாதிரியான தருணத்தில் தான் நமக்கு ஆக்சுவலா கல்கி அவதாரம் தேவை. ஓகே, இன்னைக்கு அவர் இருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு we are the most youthful nation. இன்னைக்கு 15 to 35 ஏஜ் குரூப்ல இன்னைக்கு நம்ம தான் யங்கஸ்ட் நேஷன். இன்னைக்கு நம்மளோட எஜுகேஷனை நம்ம சரியா பண்ணல. நம்ம இவங்கள ஒரு கேரக்டர் பில்டிங்கோட எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருது, மீனிங் கொடுக்கலாம். பட் ஆனா கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கேரக்டர் பில்டிங்கோட ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நம்ம பண்ணலன்னா நம்மளோட யூத் will be the leaders say in 2047 when we touch 100 years of independence வரதே நம்மளோட லீடர்ஸ் அந்த ஒரு கேரக்டர் பில்டிங்கோட ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலன்னா நமக்கு it will be a very bad scenario. அதனால இப்ப எஜுகேஷனை நம்ம கரெக்டா கொடுக்கணும். அதுல நிறைய டெமோக்ரட்டைசேஷன் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்.